நம்ம ஒரு Facebook ஆர் Instagramல புதுசா ஒரு பிசினஸ்க்கு வந்து நம்ம ஆட் ரன் பண்ண போறோம் அப்டின்னா, அந்த பிசினஸ்ல வந்து சரியா அண்டர்ஸ்டாண்ட் இருக்காது. என்ன மாரி ஆட்ஸ் நம்ம ரன் பண்ணணும்? போஸ்டர்ஸா? இல்ல வீடியோவா? என்ன மாரி கன்டென்ட் போடணும்? நம்மளோட காம்படிட்டர்ஸ் வந்து ஆன்லைன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்டிங்கிறது நமக்கு சரியா தெரியாது. ஸோ அந்த காம்படிட்டர்ஸ் என்ன மாரி ஆட்ஸ் ரன் பண்றாங்க? என்ன மாரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க? அப்டிங்கிறத பர்ட்டிகுலரா அந்த டைம்ல என்ன ஆட் ரன்னிங்ல இருக்கு அப்டிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அத எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் Facebook லைப்ரரி அப்படிங்கிற இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லிங்க்ல நான் உள்ள போயிறேன். ஆட்ஸ் லைப்ரரி அப்படிங்கிற செக்ஷன்ல உள்ள போயிட்டு, கேட்டகரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் ஆட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிய சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் ஷாப் இந்த டைம்ல வந்து ஒரு தீபாவளி டைம். ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வீட்ஸ் வந்து அதிகமா வந்து சேலிங் ஆகும். இப்போதைக்கு வந்து நான் ஒரு ஸ்வீட் ஷாப்க்காக ஒரு ஆட் வந்து ரன் பண்ண போறேன். ஸோ இதில வந்து நான் கிளிக் பண்ண உடனேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட காம்படிட்டர் வந்து என்ன மாரி ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்றாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் ஆட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டர்ஸும் ரன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட் வந்து என்னென்ன மாரி பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்றாங்க. லைக் வந்து Facebookஆ, Instagramஆ இல்ல சோசியல் நெட்வொர்க்லயும் ரன் பண்றாங்களா அந்த ஆட் வந்து. இது இல்லாம த்ரெட்ஸ் வந்து இப்போ புதுசா வந்து நெறைய பிசினஸ் வந்து நெறைய ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. த்ரெட்ஸ்லயும் ஆட்ஸ் நெறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாரி பிசினஸ்ல ரன் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் பார்த்துக்க முடியும். அது வந்து எந்த நாள்லேருந்து எத்தன நாள் வரைக்கும் அந்த ஆட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டா அந்த ஆட் வந்து இருக்கா? ஸோ அப்படிங்கிற விஷயம் எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். ஈவன் வந்து அந்த பிசினஸ் பேஜ்ல என்ன மாரி கன்டென்ட்லாம் போடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம காம்படிட்டர வந்து அனலைஸ் பண்றதுக்கு இந்த ஆட்ஸ் லைப்ரரி டூல யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆட்ஸ் மட்டும் இல்ல. இந்த ஆட்ஸ் லைப்ரரியில போய் நம்ம ஒரு ஆட் வந்து எப்படி ரன் பண்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ரெகுலரா அந்த பேஜ்லயும் சரி, அந்த Instagram ப்ரொஃபைல்லயும் சரி, என்ன மாரி கன்டென்ட்லாம் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஒரு பிசினஸ் ரிலேட்டடா, சோசியல் மீடியா ரிலேட்டடா ஏதாவது டாபிக்ஸ்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இந்த மாரி சோசியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.